வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இப்போ வந்து எனக்கு ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு கொஷின் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பறவைகள் சரணாலயம், தேசிய பூங்கா, ஸோ இதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க்ஸ். தமிழ்நாட்டில் மொத்தமாக 5 தேசிய பூங்கா இருக்குது. எங்கெங்கே இருக்குனாக்க முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி, இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், முக்கூர்த்தி தேசிய பூங்கா திருப்பூர், மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம், கிண்டி தேசிய பூங்கா சென்னை. இதெல்லாம் பார்த்தோன்னா எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ரைட்டுங்களா. தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்குது. 2வது திண்டுக்கல் மாவட்டத்தில் காசம்பட்டி. கண்டிப்பாக இந்த முறை அரிட்டாப்பட்டியில் எந்த சுரங்கம் தோண்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துன்னு கேட்பாங்க. டங்ஸ்டன் சுரங்கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டைகர் ரிசர்வ்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா மொத்தமாக 5 இருக்குது. எங்கெங்கே இருக்குது பார்க்கலாமா? ஆனைமலை புலிகள் சரணாலயம் கோயம்புத்தூர், களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் திருநெல்வேலி, சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் ஈரோடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் விருதுநகர், முதுமலை டைகர் ரிசர்வ் முதுமலை புலிகள் சரணாலயம் பார்த்தோன்னா உங்களுக்கு நீலகிரியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பயோடைவர்சிட்டி ஸ்பேஸ், இந்த உயிர்கோள பெட்டகம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக 3 இருக்குது. 1 நீலகிரி உயிர்கோள பெட்டகம் இருக்குது நீலகிரியில், கல்ஃப் ஆஃப் மன்னார் ராமநாதபுரம், அகஸ்தியர் மலை திருநெல்வேலி. பட் இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை கல்ஃப் ஆஃப் மன்னார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க த கோரல் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேர்ட் சென்ச்சுரி, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு, கரிக்கிளை பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, கஞ்சரங்குளம் சித்திரங்குடி 2மே பார்த்தோன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் பார்த்தோன்னா உங்களுக்கு திருவாரூர், வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். சில இடங்களில் இது வந்து தஞ்சாவூரும் கொடுத்துருக்காங்க. கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம், தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எல்லாமே வந்து எங்கே இருக்குனாக்க ராமநாதபுரத்தில். ஊசுடு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குனாக்க விழுப்புரத்தில் இருக்குது. அடுத்து பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர்லேயும், கழுவேலி ஈரநில பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்துலேயும், நஞ்சராயன் நீர்த்தேக்க பறவைகள் சரணாலயம் திருப்பூர்லேயும், வாகைக்குளம் பேர்ட் ஹேபிட்டட் எங்கே இருக்குனாக்க தென்காசியில் இருக்குது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து முக்கியமான வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் பார்த்தோன்னா கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து பார்க்கலாம். முதுமலை சேங்சுரி, வலநாடு பிளாக்பக் சேங்சுரி, விராலிமலை பீகாக் சேங்சுரி, பாயிண்ட் காலிமர் சேங்சுரி, மயூரா தோட்டம். இது இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மயூரா தோட்டம் எங்கே மயில்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிறிஸ்டல் கெயின் ஸ்குரல், அதாவதுனாக்க மலை அணில் சரணாலயம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா. ஸோ இது இப்போ கொடுத்துருக்க எல்லாமே எஸ்ஐக்கும் சரி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற எல்லா தேர்வுகளுக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோப்பா. தேங்க்யூ.